அனைவருக்கும் வணக்கம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய வேட்புமனுவ தாக்கல் பண்ணுனேன். என்னுடைய வேட்புமனுல வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, விருத்தாச்சலம் தொகுதின்னு போடுறதுக்கு பதிலா விக்கிரவாண்டின்னு நான் எழுதிட்டேன். அந்த ஒரு காரணத்தால என்னுடைய மனு தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னு, அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் தான் மனுலாம் வந்து சரி பார்த்தாரு. அவரு தான் வந்து இந்த மாரி உன் மனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. நான் நேர்ல போயிட்டு என் மனு தள்ளுபடி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாரி இந்த இடத்துக்கிட்ட நீ எழுதணும். இத எழுத தவறிட்ட. அதனால தான் உன்னுடைய மனு தப்பும்மா. அதுக்கு தான் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. மொத்தம் வந்து அங்க 64 மனு போயிட்டு குடுத்தாங்க. 64 மனுல வந்து 29 மனு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் 35 மனு நிராகரிக்கப்பட்டது. அதுல நம்ம மனுவும் இருந்தது. இப்போ நாங்க கேட்டோம். ஏங்க இப்ப 29 மனு இருக்கே, அந்த 29ம் கரெக்ட்டா சரி பார்த்து தான் வாங்கியிருக்கீங்களா? அதுல எந்த ஒரு தவறுதலுமே கிடையாதா? அப்படின்னு கேட்டோம். ஆமாமா. ஒரு சின்ன தவறு கூட கிடையாது. எல்லா மனுவையும் சரி பார்த்து தான் அந்த மனுவெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டோம். எந்தெந்த மனுவெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும், அந்த மனுவ பூரா நாங்க நிராகரிக்கப்பட்டுட்டோம். அப்படின்னு அங்க விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய அந்த வருவாய் வட்டாட்சி அலுவலர் வந்து சொன்னாருங்க. சரி, ஓகே. இவரு சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்து எல்லா மனுவையும் வந்து சரி பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம குடுக்கக்கூடிய மனுலாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்திருவாங்க. இத யார் வேணாலும் பார்க்கலாம். வீட்ல உட்காந்த இடத்துலயே அந்த மனுவ யார் வேணாலும் பார்த்துரலாம். ஏன்னா நெட்டுல அந்த மாரி இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா நம்ம மனுவ நிராகரிக்கப்பட்டுட்டு, இன்னொரு மனுவ ஏத்திருந்தாருன்னா, அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தானே! அதனால சரி பார்த்து தான் வாங்கியிருப்பாரு. அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நான் வந்துட்டேன். 21 தான் கடைசி நாளா இருந்தது. மனு வந்து யார் யாரெல்லாம் குடுக்கலாமோ, அவங்கலாம் குடுக்கலான்னு சொல்லிட்டு ஜூன் 21 இருந்தது. நம்ம போயிட்டு ஜூன் 21 தான் மனு குடுத்தோம். அதுக்கப்புறம் ஜூன் வந்து 24ஆம் தேதி தான் மனு ஏற்பு நாள். யார் யாரு மனு ஏத்துக்கிட்டாங்க, மத்த மனுலாம் யாருதெல்லாம் நிராகரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. நம்ம மனு அதில நிராகரிக்கப்பட்டது. 29 மனு ஏத்துக்கிட்டாங்க. 35 மனு வந்து நிராகரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 26 வந்து அந்த 29 பேர்ல ஒரு சிலர் வேணான்னு சொல்லி திரும்ப வாபஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, யாருமே வாபஸ் வாங்கல. எல்லாருமே 29 பேருமே வந்து போட்டியிட்டு களத்துல நிக்கிறாங்க. அதுக்கு அன்னைக்கே வந்து அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சின்னம் வேணும் அப்படிங்கிறத குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம். ஜூலை 10 தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஜூலை 13 வந்து யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அறிவிப்பாங்க. 64 பேத்தோட மனுவுமே கம்ப்யூட்டர்ல ஏத்தி யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். அதுல நிராகரிக்கப்பட்டாலும் சரி, படலனாலும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்லயோ இல்ல எங்க போட்டியிட்டாலும் அவங்களுடைய மனு வந்து இதுக்கு போயிடும். நம்ம யார் வேணாலும் வீட்ல இருந்து பார்க்கலாம். இப்ப யார் தப்பா எழுதியிருக்கா, தப்பா எழுதல அப்படிங்கிறது உட்கார்ந்த இடத்துக்கிட்டயே பார்க்கலாம். இப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா வந்து அவரு சரி பார்த்து தான் வாங்கியிருப்பாரு. இல்லன்னா அவருக்குமே பிரச்சனை தானே! யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்து அத பார்த்துட்டா நம்மள மாரி உள்ளவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால எல்லாரோடைய மனுவுமே சரி பார்த்து தான் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்களும் கண்டுக்காம இருந்தோம். சரி, நம்ம மனுவ நிராகரிக்கப்பட்டுட்டாருன்னா, இப்ப உண்மையான காரணம் இருக்கு. இதே போல தான் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு அப்படின்ட்டு நாங்க இருந்துட்டோம். இப்போ சரி, எதுக்கும் போயிட்டு இந்த 29 பேரும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு பார்த்தோம். ஓரளவுக்கு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன தப்பு பண்ணணும்னோ, நான் வந்து விருத்தாச்சாலம் என்னுடைய தொகுதி அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா விக்கிரவாண்டின்னு எழுதியிருந்தேன். அதே தப்ப தான் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இப்போ வேட்பாளரா போட்டியிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அப்படிதான் எழுதியிருந்தாரு. அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா, பத்மராஜன். மேட்டூர் கிட்ட சேலம் டிஸ்ட்ரிக்ட் வராரு. இவரு வந்து நான் என்ன தப்பு பண்ணனோ, அதே தப்ப தான் பண்ணியிருக்காரு. நீங்களே பாருங்க. என்னுடைய மனுவும் பாருங்க. இவரு என்ன எழுதியிருக்காரோ, அதே தான் நானும் எழுதியிருக்கேன். அவரு வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. நான் வந்து தமிழ்ல எழுதியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனா நான் செஞ்ச அதே தவற தான் அவரும் பண்ணியிருக்காரு. நீங்களே பாருங்க.
அப்போ எனக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்களேன். நான் போயிட்டு சரி மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். நம்மளுடைய பாப்பா விஷயத்துல இவ்வளோ குளறுபடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நடந்த மாரி இன்னொரு குழந்தைக்கு நடந்துறக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்னைய தேதியிலிருந்து இன்னைய தேதி வரையும் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் பாருங்க, பாண்டிச்சேரியில ஆர்த்தி, அதுக்கு அடுத்தது சமயபுரத்துக்கிட்ட தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியில தாரணி, இப்படி தொடர்ந்துகிட்டு தான் போகுதே தவிர, முற்றுப்புள்ளிலாம் கிடையாதுங்க. பணபலம் இருக்குதுங்கிறனால நம்போட்டு பிள்ளைகள கொலை பண்ணிட்டு இருக்கிறானுவோ. இந்த மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் போயிட்டு நின்னோம். நம்ம நின்ன உடனே நம்ம மனு எப்படி நிராகரிக்கப்படுது அப்படின்னு பாருங்க. அப்ப என் மனு நிராகரிக்கப்பட்டிருந்தா, அவரு மனுவும் நிராகரிக்கப்படணும் தானே? ஏன் நிராகரிக்கப்படல? அப்ப ஏன் அந்த மனுவ நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அப்ப ஒருதலை பட்சமான வேலை தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு வந்து விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய அந்த வருவாய் வட்டாட்சி அலுவலர் வந்து எனக்கு அநீதி தானே பண்ணியிருக்காரு. பாப்பா விஷயத்துல தான் தொடர்ந்து அநீதி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுவோ! அப்படின்னா, சரி நம்ம நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போனாலும், அங்கேயும் அநீதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அப்ப ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் போராட வேண்டியிருக்கு? யார் வேணாலும், எந்த தொகுதியில வேணாலும் நின்னு போட்டியிடலாம் அப்படிங்கிறது நமக்கான உரிமை. அந்த உரிமைக்கு கூட போய் போட்டியிட முடியலன்னா, அப்ப என்னங்க அர்த்தம்? அப்ப என்னலாம் நாட்ல நடக்குது? என்னென்ன கொடுமை நடக்குது? என்னென்ன அநீதி நடக்குது? இதெல்லாம் தட்டி கேட்கறது யாருன்னு தெரியலங்க. அப்போ பெரிய பெரிய கட்சிகள் தான் நிக்கணுமா? நம்மலாம் சுயேட்சையா போய் போட்டியிடக்கூடாதா? போட்டியிட்டா இப்படிதான் ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி மனுவ ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? சரி நீங்க ரிஜெக்ட் பண்ணுனீங்கல்ல, அப்ப எங்க மனுவுல எப்படி இருக்கோ, அதே போல தானே அவரு மனுவுல இருந்தது. அந்த மனுவ ஏன் ரிஜெக்ட் பண்ணல? அப்ப சட்டங்கிறது எல்லாருக்கும் உட்பட்டது தானே! ஏன் ஒருத்தங்களுக்கு அப்படி, ஒருத்தங்களுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப ஆன்லைன்ல எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய விஷயத்திலே, "அம்மா தவறு பண்றீங்க" அப்படின்னா, அப்ப என் புள்ள விஷயத்துல எவ்வளோ தவறு பண்ணியிருப்பாங்க. நெனச்சு பாருங்க. எம்மா குளறுபடி நடந்திருக்கும். எம்மா தில்லுமுல்லு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு உரிமை இருக்கு. யாரு வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற உரிமை இருக்குது. நம்ம நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தோடு போறோம். ஆனா, நமக்கு நடக்கிற அக்குறுமத்த பார்த்தீங்களா? எவ்வளோ தில்லுமுல்லு வேல பார்த்துருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே நானும் கேட்கிறேன். மத்த எல்லா மனுவும் கரெக்ட்டா இருக்காங்கிறதுக்கு இருக்குங்கிறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 2, 3 பேரு ரொம்ப கொந்தளிச்சு போயி, எல்லாருமே வந்து அப்படியே உட்காந்து போராட்டம் பண்ணுனாங்க. ஒரு 4 பேர் வந்து போராட்டம் பண்ணுனாங்க அந்த இடத்துக்கிட்டே. இந்த மாரி எங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டுட்டீங்க. நாங்க ஒத்துக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய மனுலாம் சரியா இருக்கா? கொண்டாங்க நாங்க பார்க்குறோம். நீங்க வந்து வேணும்னே பண்ணியிருப்பீங்க அப்டின்லாம் கேட்டாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் வந்து அந்த வட்டாட்சியர் பதிலே சொல்லல. இருங்க, இருங்க அப்டின்னு சொல்லிட்டு வெளிய போனவர் தான் அன்னைக்கு பொழுதிரைக்கும் அங்க அலுவலகத்துக்கே வரலங்க. ஏன்னா, நாங்கலாம் அங்க நிக்கிறோம். கோட்சம் போட்டுக்கிட்டு இந்த மாரி எங்க மனு ஏன் நிராகரிக்கப்பட்டீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து ஒரு அட்வொகேட் வந்து இந்த மாரி கோர்ட் ஆர்டரே இருக்குது. ஒரு சில தவறு பண்ணுனா, அன்னைக்கு வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டர் இருக்கு அப்படிங்கிறது, அதுவும் கொண்டாந்து அவர்கிட்ட குடுக்குறாரு. எங்க மனுக்குன்னு இல்லங்க, எல்லாருடைய மனுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அதுவும் காதுல போட்டுக்கல அந்த வட்டாட்சியர். நம்மளுடைய உரிமைக்கு கூட போராட வேண்டிய நிலைமையில நம்மலாம் இருந்துகிட்டு இருக்கோங்க. இன்னும் எங்கெங்க எம்புட்டு எம்புட்டு அநீதி நடக்குதோ தெரியலங்க. இப்போ இந்த மாரி பண்ணுனாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்ம கேஸ் குடுக்கலாம். இல்ல கோர்ட்ல மனுவும் போடலாம். ஆனா, நம்ம போய் சொன்னா எடுபடுதா? எல்லாமே ஒருதலை பட்சமா தானே நடந்துகிட்டு இருக்கு. இவரு இப்படி ஒரு தப்பு பண்ணுனது நியாயமாங்க? என் மனுவ நிராகரிச்சது நியாயமா? நீதியா? நீங்களே சொல்லுங்க. அப்ப அவருக்கான தக்க நடவடிக்கை என்ன? கண்டிப்பா. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா வந்து நின்னா, ஸ்ரீமதி விஷயத்த வந்து போயிட்டு எல்லார்கிட்டயும் பரப்பும். இன்னும் நமக்கு அசிங்கமா போயிடும். அதனால வேண்டாம். இவங்களுக்கு அனுதாப ஓட்டும் நெறைய விழுந்துடும். எப்படியாவது ஒரு காரணத்த சொல்லி, இவங்க மனுவ தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவருக்கு உத்தரவு போயிருக்கும். அதன் அடிப்படையில நம்ம மனுவ தள்ளுபடி பண்ண இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னு நீங்களே சொல்லுங்க. இங்கேயே அநீதி நடக்குதுன்னா, என் புள்ள
கேஸ்ல எம்மா அநீதி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க.